Bonjour à tous. Bonjour tout le monde. Salut les gosses. Hello children. Salut les enfants. Salut les amis. Ça va? வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் புதிய புதிய வார்த்தைகள் பார்த்துருக்கீங்க. லே கோஸ். கோஸ்னால் வந்து குழந்தைகள். ஸோ அது வந்து ஆண் பிள்ளையாகவும் இருக்கலாம், ஆண் குழந்தையாகவும் இருக்கலாம், பெண் குழந்தையாகவும் இருக்கலாம். லேகோஸ்னால் வந்து குழந்தைகள். ஸோ ப்ளூரலில் சொல்கிறோம். ஆக்சுவலாக வந்து கிட்ஸு நம்ம வந்து பிள்ளைங்களை கூப்பிடவே கூடாது. அது வந்து என்ன சொல்கிறது, ஆட்டுக்குட்டி தான் கிட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்ம எல்லோரும் கிட்ஸுன்னு சொல்கிறோம். இது ஆக்சுவலாக வந்து நம்ம லெஸ் ஆஃபான். ஸோ அங்கே வந்து நான் உங்களுக்கு வந்து என்ன போட்டிருக்கேன், லியசான் போட்டிருக்கோம் இல்லைங்களா. லெஸ் ஆஃபான் குழந்தைகள். பட் வழக்கமாக நீங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் லேகோஸ்ன்னு சொல்லலாம், லாகோஸ்ன்னு சொல்லலாம், லூகோஸ்ன்னு சொல்லலாம். Salut les gosses. Salut les enfants. Salut les amis. ஸோ அமின்றது வந்து ஃப்ரெண்டு. ஸோ வந்து எஸ் போட்டிங்கன்னு சொன்னால் ரெண்டு பேருக்கும் சேர்ந்தது, ஃபெமினாவுக்கும் சேர்ந்தது, மேஸ்குலாவுக்கும் சேர்ந்தது. அமீனா சாங்கிலியே. Salut les amis. ஸோ உங்களுக்கு லாங் ஃப்ரான்சைஸ். ஸோ ஃப்ரெஞ்சுன்றது வந்து அது வந்து ஃபெமினா. ஸோ அதனால் ஃப்ரான்சைஸ்ன்னு சொல்லுவீங்க. லாங்குன்றது லாங்குவேஜ். லாங் ஃப்ரான்சைஸ். ஸோ நீங்கள் ஃபார்மலாக சொல்கிறதா இருந்தால் போன்ஸ்வா துலுமா வந்து சொல்கிறீங்க, போன்ஸ்வா அத்தூஸ் சொல்கிறீங்க, போன்ஸ்வா அத்தூஸ். சாவா சாவா பியான், மேர்சி. இப்போ நீங்கள் என்ன கேட்டுட்டிங்களா? Et vous? And you? Et toi? Merci. Bien. Voilà. On y va? ஸோ வாலான்றது ஓகே நம்ம தொடருவோமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் லெட்ஸ் கோ அப்படின்றது தான் ஒனீவா. நீ வா, ஒனீவா. ஸோ அங்கேயும் வந்து நம்ம வந்து என்ன போடுறோன்னா ஒரு லியோசான் போடுறோம். ஒனீவா. வாலா. ஒனீவா. வெல் லெட்ஸ் கோ. ஸோ நேற்றுக்கு வந்து நம்ம எப்படி வந்து பாசிட்டிவாக சொல்கிறது, நெகட்டிவாக சொல்கிறதுன்றதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி கேள்விகளை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி வந்து கேள்வி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு. லே கெஸ்டியோன். ஸோ கே QUA வந்து கெஸ்டியோன். ஸோ ஏற்கனவே சொன்ன ஐஓஎனில் வரதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபெமினானாக இருக்கும். அதனால வந்து அது வந்து ஃபெமினா. ஆனால் இங்கே ப்ளூரலாக போட்டதுனால நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து நீங்கள் அது ஃபெமினாவா மேஸ்குலாவான்னு நம்மளுக்கு தெரிய போகிறதில்ல. Les questions. La question. ஸோ ஆங்கிலேயாக இருந்தால் லா கெஸ்டியோன். ஸோ இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து லாந்தரகாசியோன், அதாவது இந்த இன்டரோகேஷன்னு சொல்கிறோம் இல்லையா, கொஸ்டின்ஸ் கேள்விகள். தமிழில் சொல்கிறது அந்த கேள்விகள். கேள்வி வந்து 3 விதமாக நம்ம கேட்கலாம். ஸ்ட்ரக்சர் தி லா கெஸ்டியோன் சாம்பிள். அதாவது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ சிம்பிள் கொஸ்டின், எப்படி வந்து நம்ம கொஸ்டினை வந்து அமைக்கிறதுன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தெர் ஆர் 3 ways யூ கேன் ஆஸ்க் அ கொஸ்டின். 3 விதத்தில் கேட்கலாம். ஸோ அது என்னென்ன இப்போ பார்க்கலாம். இப்போ vous avez des timbres. vous avez des timbres. ஸோ வூனா நீங்கள், அவ்வாறுனா வந்து இருக்கான்னு கேட்குறோம், ஹாவ்ன்னு கேட்குறோம் இல்லையா. யூ ஹாவ் சம் ஸ்டாம்ப்ஸ். ஸோ தேன்றது வந்து சம்ம. ஸோ நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் இன்னு. ஸோ ஆனா ஒன்று, இல்லாட்டா ஏன்னு சொல்லலாம். ஏதோட ஒரு இது இருக்கா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, ஏ. அதே சமயத்தில் சிலது இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு வந்து தே. ஸோ vous avez des timbres. ஸோ இது வந்து ரிஜிஸ்டர் ஃபமிலியர்னு சொல்லுவோம். இது வந்து எப்படின்னா நம்ம இன்டோனேஷன், லாந்தோனாசியம், நம்ம
நம்மளுடைய குரலை வந்து கேள்வி கேட்குற மாதிரி உயர்த்தி கேட்குறோம். Vous avez des timbres? ஸோ இது வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜ், பேச்சு வழக்கில். இப்போ Vous avez des timbres? You have some stamps? ஸோ வழக்கமாக கேட்குறது இருந்தால் Do you have some stamps-ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், இல்லையா? உங்ககிட்ட கொஞ்சம் ஸ்டாம்ப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்போம். ஸோ இது பதில் சொல்கிறதா இருந்தால் Vous avez des timbres, உங்ககிட்ட ஸ்டாம்ப்ஸ் இருக்குன்றதையும் சொல்லலாம். அதையே வந்து கேள்வியாகவும் மாற்றி Vous avez des timbres? You have some stamps? ஸோ எஸ்ன்னு சொல்கிறதுக்கு வந்து ஃப்ரெஞ்சில் வந்து oui. ஸோ O U I oui. oui. சும்மா நீங்கள் சாதாரணமாக ஓய்யும் சொல்லலாம். இல்லை என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறதுக்கு oui j'ai. பிகாஸ் நம்ம சொன்னோம் நேற்றுக்கு I have means j'ai. Yes, I have. Vous avez des timbres? Oui, j'ai. இதே இன்னொரு நம்ம போக போக படிக்க போகிறது வந்து oui j'en ai. ஆனால் இப்போ வந்து அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த EN எங்கேருந்து வந்ததுன்னு நீங்கள் யோசனை பண்ணுவீங்க. அதனால் அதை வந்து நான் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வழக்கமாக நம்ம சொல்கிறது இருந்தால் எஸ் ஐ ஹேவ் சம் தான் சொல்லுவோம், இல்லை எஸ் ஐ ஹேவ் இட், ஐ ஹேவ் தட் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த தட்ன்றது தான் வந்து EN-ஆக வருது, அல்லது அந்த சம்ன்றது தான் EN-ஆக வருது. ஆனால் வந்து இது இப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த கிராமரை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால நீங்கள் ஒய் ஜேன்னு சொன்னாலே போதும். ஒய் ஜே. இல்லைன்னு சொன்னால் ஓர் ஊ ஒய் ஜானே. ஸோ இது வந்து நாங்கள் தமிழில் வந்து இங்கே உங்களுக்கு ஒரு ப்ரொனன்சியேஷன் கைடுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இது ஜெயின்னு சொல்லக்கூடாது, நீங்கள் ஜே ஜே. ஜானே நாட் ஜானே கிடையாது, ஜாவே சொல்லக்கூடாது, ž ஜானே. ஓகே. எஸ் ஐ ஹாவ் சம். எஸ்ன்றது ஆம், இருக்குது, ஆம் என்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் கேளுங்க பார்க்கலாம். Vous avez des timbres? Vous avez des timbres? Oui, j'ai. Oui, j'en ai. ரெண்டாவது முறையில் எப்படி கேட்போன்னா, அந்த vous avez-ன்றதையே நீங்கள் திருப்பிக்கோங்க. அப்போ திருப்பி போடும்போது கீழே வந்து ஒரு கோடு நடுவில் கோடு போடணும். avez-vous. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஜெட்டை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறதில்ல. avez-vous des timbres? ஸோ இங்கே நான் எப்படி சொல்கிறேன்னா தே, டிஇஎஸ் இருக்கிறதுனால தே எஸ்ன்றது வந்து தே தே. avez-vous des timbres? தாம்ப்ர. ஸோ ஐஎம் வந்து ஆ, இந்த டி தா, தாம்ப்ர தாம்ப்ர. avez-vous des timbres? avez-vous des timbres? அவங்க வழக்கமாக ஃபாஸ்ட்டாக நம்ம பேசுவோம் இல்லையா தமிழில், அதே மாதிரி அவங்களும் ஃப்ரெஞ்சில் வந்து ஃபாஸ்ட்டாக பேசுறது வந்து avez-vous des timbres? avez-vous des timbres? Do you have some stamps? Do you have some stamps? இது வந்து ரோஜிஸ்ட்ரே அளவே. ஸோ கொஞ்சம் வந்து நம்ம என்ன சொல்கிறது, இது வந்து நார்மலாக வந்து ஒரு கரெக்டான முறையில் கேட்குறது, இதுதான் கேள்வி கேட்குற முறையில். உங்களிடம் ஸ்டாம்ப்பு உள்ளதா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முறையில். ஸோ நீங்கள் இந்த முதல் முறையும் கேட்கலாம், ரெண்டாவது முறையும் கேட்கலாம். எது ஈஸியோ உங்களுக்கு அதை நீங்கள் கேட்கலாம். மற்றவங்க எந்த முறையில் கேட்டாலும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ vous avez des timbres? avez-vous des timbres? அது அப்படியே வந்து அந்த vous avez-ன்றதை avez-vous-ன்னு மாற்றிட்டோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம், இல்லைன்னு சொல்கிறது இருந்தால் எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு 2 வார்த்தை போட போகிறோம் இல்லையா. ne plus pas போட போகிறோம். ஸோ no j'en ai pas, no I don't have. ஸோ நாங்கள் ஹாவ்ன்றதை மிஸ் பண்ணிட்டேன். I don't have, no I don't அப்படியே சொல்லலாம். no j'en ai pas, I don't, no I don't, I don't have இப்படி வேணால் சொல்லலாம். avez-vous des timbres? no j'en ai pas. இல்லைன்னு சொன்னால் அந்த இஎன்னு ஒன்று சேர்த்துப்போம் சொன்னேன் இல்லையா, அதை வந்து நீங்கள் இப்போ கவலைப்பட வேண்டியதே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போகும்போது அதை பற்றி பேசுவோம். இப்போதைக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்து j'en ai pas சொல்லுங்கள். ஐ டோன்ட். j'en ai pas ரெண்டாவது முறையில் சொல்கிறது வந்து j'en ai pas, ஐ டோன்ட் ஹாவ் எனி. ஓகே. தமிழில் சொல்கிறது இருந்தால் நோ இல்லை. ஸோ நம்ம ஸ்போக்கன் லாங்குவேஜில் சொல்கிறது இருந்தால் இல்லை சொல்லுவோம். சுத்த தமிழில் பேசுகிறது இருந்தால் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா. பியோர் தமிழில் பேசுகிறது இல்லை. ஸ்போக்கன் ஃபார்ம் இல்லை. நோ j'en ai pas, no I don't have, no j'en ai pas. Registre élevé. Registre
Avez-vous des timbres? Do you have some stamps? No. No. ஸோ இது கிட்டத்தட்ட இங்கிலீஷ் நோவும் ஃப்ரெஞ்சு நோவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து அந்த எண்ணெய் வந்து நோவில் இருக்க எண்ணெய் வந்து நீங்கள் கடைசி எண்ணெய் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. நோ நெய்சல் மூக்கால் தான் சொல்ல போகிறீங்க. நோ ஜானேப்பா நோ ஜானானேப்பா. மூன்றாவது முறையில் கேட்குறது வந்து அந்த தேர்ட் மெத்தட் ரூஜிஸ்ட்ரு நார்மல். ஸோ இது வந்து நார்மலாக வந்து உபயோகப்படுத்துவாங்க. ஸோ எஸ்க்கு ஊசவே அங்கார்னே இது தாம்பு. ஸோ இந்த எஸ்க்குன்றது வந்து நீங்கள் வந்து புதிய வார்த்தை உங்களுக்கு இப்போ எஸ்க்கு. ஸோ எஸ்னால் வந்து இஸ்ன்னு அர்த்தம், ஐஎஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா இது. ஸோ சுன்றது தாட் ஆர் திஸ் அந்த மாதிரி. குன்றது அகெயின் that. ஸோ இது ஆக்சுவலாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஈஸ் இட் தட் அந்த மாதிரி தான் மீனிங் வரும் ட்ரான்ஸ்லேஷன், ஈஸ் இட் தட். பட் இந்த வேர்டை வந்து எஸ்க்குன்றது வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துவாங்க எந்த கேள்வி கேட்குறது இருந்தாலும். எஸ்க்கு vous avez un carnet de timbre. எஸ்க்கு இந்த 3 வார்த்தைகளும் சேர்ந்து எஸ்க்கு vous avez un carnet de timbre. இந்த கர்னேன்றது வந்து என்னென்னா ஒரு பேக் ஆஃப் ஸ்டாம்ப்பு. ஸோ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூகேலலாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஆஃப் 4 சொல்லுவாங்க. 4 ஸ்டாம்ப்பு ஒரு பேக்கில் இருக்கும், இல்லை பேக் ஆஃப் 6 இருக்கும் அந்த மாதிரி. ஸோ ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அங்கார்னேனா ஒரு பேக் ஆஃப் 10 இருக்கும், எப்போதுமே 10 இருக்கும் அதில். ஸோ அது வந்து எப்போதும் அங்கார்னேன்னு சொல்லலாம். டிக்கெட் வாங்குறதா இருந்தால் இப்போ ட்ரெயின் டிக்கெட்லாம் வாங்குறதா இருந்தாலும் அங்கார்னே சொல்லுவீங்க. இங்கே ஸ்டாம்ப் வாங்குறதுனால அங்கார்னே டு தாம்புன்னு சொல்லுவீங்க. ட்ரெயின் ஸ்டேஷனில் போயிட்டு ஜஸ்ட் அங்கார்னேன்னு கேட்டிங்கனாலே துனமோ அங்கார்னே சில்வு பிளேன்னு கேட்டாலே அவங்க ஒரு 10 டிக்கெட் எடுத்து கொடுப்பாங்க. பட் நார்மலாக அங்கார்னேன்றது 10 டிக்கெட்ஸு. ஸோ இப்போ நம்ம ஸ்டாம்ப்புன்றதுனால அங்கார்னே இது தாம்புன்னு சொல்லியிருக்கோம். ஸோ எப்படி சொல்ல போகிறோம்? எஸ்க்கு vous avez un carnet de timbre? Oui, j'ai. No, j'en ai pas. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லும்போது oui, j'ai. நோ சொல்லும்போது எப்போதுமே வந்து désolé சொல்லணும். ஐம் சாரி, ஐ டோன்ட் ஹேவ். நோ, j'en ai pas. désolé அப்படி சொல்லலாம். ஓகே. எஸ்க்கு vous avez un carnet de timbre? இங்கே திருப்பி பாருங்கள், avez-vous des timbres? இங்கே DES de எஸ் வரும்போது தே அப்படின்னு ப்ளூரியலில் பேசுகிறோம். avez-vous des timbres? ஸோ இந்த ப்ரொனன்சியேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு பொருளை பற்றி சொல்கிறீங்களா பல பொருட்களை பற்றி சொல்கிறீங்களான்றது உங்களுக்கு புரியும். தே avez-vous des timbres? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா de timbre. இங்கே பார்த்தீங்கன்னா de timbre. ஏன்னா இது வந்து நீங்கள் ப்ளூரலில் சொன்னால் கூட இங்கே வந்து கர்ணேன்றதுனால வந்து மொத்தமாக ஒரு கர்ணேன்றதுனால இங்கே து சொல்லணும். இப்போ இங்கே ப்ளூரலில் தான் சொல்கிறோம், இதுக்கு வேறு ரூல்ஸ் இருக்குது. ஆனால் இது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது வந்து து கர்ணே து தாம்பு. ஸோ இப்போ நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம், 3 விதமான கேள்விகள் பார்த்தோம் இல்லையா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வேணாலும் யூஸ் பண்ணலாம், செகண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். தேர்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எஸ்க்கு vous avez un carnet de timbre கேட்குறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் vous avez des timbres ou una or you una or you can say avez-vous des timbres. எது ஈஸியோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த கொஷின்ஸ்க்கு வந்து இப்போ நம்ம கேட்ட கேள்விகளுக்கு வந்து இதுக்கு வந்து கெஸ்டியும் ஃபெர்மேன்னு சொல்லுவோம். அதாவது வந்து இது க்ளோஸ்டு கொஸ்டின்ஸ். இது வந்து நீங்கள் அந்த கொஷினை கேட்கும்போது இதுக்கு பதில் வந்து ஒன்றே ஆம் இல்லை அவ்வளோதான் இருக்கும். இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்காது. எஸ் ஆர் நோ தான் சொல்ல போகிறோம். அதுக்கு நிறைய உங்களுக்கு வந்து கொஷினுக்கு வந்து விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு பேர் கெஸ்டியும் ஃபெர்மே. ஃபெர்மேன்றது வந்து க்ளோஸ்டு, கெஸ்டியோன்றது இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து எப்படி சொல்கிறோன்னா க்ளோஸ்டு கொஸ்டின்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா? க்ளோஸ்ட் கொஸ்டின்ஸ்னும் போது இந்த க்ளோஸ்டுன்றது பின்னாடி போகுது, கொஸ்டின்றது முன்னாடி வருது. ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணிக்கணும். 99% வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ரிவர்ஸாக இருக்கும். 1% வந்து எக்ஸப்ஷன் இருக்கும். அது வந்து நம்ம போகும்போது படிக்கலாம் இங்கே என்ன அந்த எக்ஸப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி க்ளோஸ் கொஷின்ஸ்னால் நீங்கள் கெஸ்டியும் ஃபெர்மே. ஸோ க்ளோஸ் கொஷின்ஸ் தட் இருக்கோ ஒன்லி எஸ் ஆர் நோ ஆன்சர்ஸ். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து ஒரு கெஸ்டியன் ஊவர்த்து படிக்கலாம். அது வந்து ஓப்பன் கொஷின். ஓப்பன் கொஷின் என்னென்னா ரிக்வயர் மோர் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு. அதாவது வந்து ஹவ் டு ஐ ஓப்பன் திஸ் விண்டோ அப்படின்னு கேட்டால், ஸோ நீங்கள் வந்து சொல்லலாம் இந்த இந்த ஜன்னலை எப்படி நான் திறக்கிறதுன்னு கேட்கும்போது விளக்கம் கொடுக்கணும். அங்கே எப்படின்னு வந்திருக்கு இல்லையா, எப்படி திறக்கிறது, ஹவு டு ஐ ஓப்பன் வந்திருக்கு. அதனால வந்து அதுக்கு நிறைய வந்து விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை பற்றி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ இன்றைக்கி படித்தது வந்து question fermée. சொல்லுங்கள் பார்க்கலாம். question fermée. நெக்ஸ்ட்டு question ouverte. ouvertனா ouvertனா ஓப்பன், question ouverte. ஸோ இப்போ ஒரு சம்மரி கொடுக்கணுன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, இது வரைக்கும் வந்து அவார்ன்ற வேர்பை வந்து டு ஹேவ்ன்ற அந்த வேர்பை வந்து எப்படி கொஸ்டினில் யூஸ் பண்ணுறது, அதுக்கு எப்படி ஆன்சர் பாசிட்டிவாக பண்ணுறது, நெகட்டிவாக பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்லேயே வந்து என்ன ஃபெர்மி கொஸ்டின் என்ன, ஊவர்த் கொஸ்டின் என்னன்றதை பார்த்தோம். ஸோ சொமேர்ன்றது சம்மரி ஆச்சு. ஸோ இப்போ அது வந்து கான்ஜுகேஷன் இல்லையா, கான்ஜுகேஷன் வந்து நம்ம பார்த்தோம். அவ்வான்றது எப்படி வந்து கான்ஜுகேட் பண்ணுறது, என்கிட்ட இருக்குன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது, ஜெய் சொல்கிறது, நீங்கள் சொல்கிறது இருந்தால் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறேன் ஊசவை சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் விதத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த வேர்பு செகண்ட் வேர்பு என்ன பார்க்க போகிறோன்னா எத்ருன்ற வேர்பை பார்க்க போகிறோம். ஸோ நேற்றுக்கே சொன்னேன் கான்ஜுகேஷன். ஸோ கான்ஜுகேஷன் இங்கிலீஷில் சொல்கிறது கான்ஜுகேஷன். Conjugation. So the second verb, la deuxième verbe, être. ஸோ டு பி இங்கிலீஷில் சொன்னது டு பி. அது எப்போல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் சொன்னால், நான் வந்து ஒரு டீச்சர், நான் ஒரு மாணவன், நான் இந்தியன், இப்படியெல்லாம் சொல்கிறதா இருந்தால் நான் யாருன்றதை நம்ம நிரூபிக்கிறது, அதை சொல்கிறோம், நான் நிரூபிக்கிறது இல்லை. ஸோ நம்ம என்னன்றதை நம்ம விளக்கும் போது வந்து நம்ம வந்து இந்த எத்ருன்றதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அவள் ஒரு குழந்தை, அது ஒரு மாடு, சம்திங் லைக் தட். ஸோ அதெல்லாம் சொல்லும்போது வந்து நம்ம வந்து ஸோ தட் இஸ் அ கேர்ள், இட் இஸ் அ cow. It's not a very good one example, isn't it, in English. Okay, so அதுதான் வந்து நம்ம எத்ரு யூஸ் பண்ண போகிறோம். You can use this to talk about who you are or who I am, or like I am a girl, I'm a boy, he's a conman. Conmanனா வந்து ஏமாத்துறவங்க, எக்ஸெட்ரா. ஸோ இதை வந்து இப்போ ப்ரொஃபஷனில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ப்ரொஃபஷனை நம்ம செய்கிற ஆக்குபேஷன், நம்மளோட தொழில்களில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மெத்தியே. ஸோ கடைசியில் இந்த ஆர்எஸ்சி நீங்கள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டியதில்லை. இது இஆர் வரும்போது எப்போவுமே எப்படின்னா மிச்சியே. ஸோ இந்த எத்ருன்றது வந்து கான்ஜுகேஷன் பண்ணும்போது ஜுக்கு நானுன்னு பண்ணும்போது ஸ்வீ ஆகிடுது. அந்த எத்ருன்றதே அங்கே இல்லவே இல்லை, நம்மளுக்கு சுத்தமாக இல்லவே இல்லை. ஸோ ஜி ஸ்வீ. ஸோ இட்ஸ் ஆக்சுவலாக ஜி ஸ்வீ. ஆனால் ஸ்போக்கன் லாங்குவேஜில் நம்ம இப்போ எப்படி சீக்கிரமாக தமிழில் பேசும்போது வேறு மாதிரி பேசுகிறோம், எல்லாத்தையும் குறைச்சி விழுங்கி அதே மாதிரி இது சொல்லும்போது எல்லோரும் ஜி ஸ்வீ அப்படி சொல்லுவாங்க. ஜி ஸ்வீ டாக்டர். ஸோ டாக்டர், ஐ எம் அ டாக்டர்ன்றது இங்கிலீஷில். ஆனால் ஃப்ரெஞ்சில் சொல்லும்போது ஜி ஸ்வீ டாக்டர், நான் ஒரு மருத்துவர். ஜி ஸ்வீ. ஸோ ரிமெம்பர், ஜி ஸ்வீ வந்து ஸ்போக்கன் ஃபார்மில் போடும்போது ப்ரொனன்சியேஷன் ஜி ஸ்வீ. அதுக்கப்புறம் ஜி ஸ்வீ ஆந்தியான். ஸோ இஃப் இட் இஸ் a male person is saying that I am an Indian national or whatever, தென் நம்ம வந்து இந்திய நாட்டை சேர்ந்தவங்க, நான் ஒரு இந்தியன்னு சொல்லணும்னு சொன்னால், நான் ஒரு இந்தியன் சொன்னால் ஜி ஸ்வீ ஆந்தியான். அதே ஒரு பெண்ணு சொல்கிறது வந்து ஜி ஸ்வீ ஆந்தியன். ஸோ இங்கே 2 எண்ணு வந்திருக்கு பாருங்கள். ஜி ஸ்வீ ஆந்தியன், ஜி ஸ்வீ ஆந்தியான், ஜி ஸ்வீ ஆந்தியன். ஸோ ஸோ அந்த ப்ரொனன்சியேஷனில் இருந்தால் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும் வெதர் அவங்க வந்து ஃபெமினானா இல்லை மேஸ்குலனான்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் நம்ம வாய்ஸ்லேருந்தும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் பேசுகிறேன்னா ஜிஸ்வி ஆந்தியன்னு சொல்ல போகிறோம் இல்லையா, நம்ம வாய்ஸ்லேருந்தும் கண்டுபிடிக்கலாம். பட் சம்டைம்ஸ் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிஸ்வி ஆந்தியன், ஜிஸ்வி ஆந்தியன், ஜிஸ்வி டாக்டர், அமே டாக்டர். இப்போ அடுத்தது லைனை பாருங்கள். டு ஏ இன்ஜினியர். ஸோ நீ ஒரு என்ஜினியர் அப்படின்னும்போது டு. ஜேனும்போதுன்னா டுன்னும்போது நீ. You are an engineer. Tu es ingénieur. ஸோ இது மேஸ்குலன். ஃபெமினாக இருந்தால்
சேம் ப்ரொனன்சியேஷன் ஆனால் கொஞ்சம் அந்த ஈ வருது உங்களுக்கு, இன்னொரு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஈ வருது பாருங்கள், இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஈ இந்த இடத்துல, சரியா? ஸோ இதுக்கு ஈ கிடையாது, இதுக்கு ஈ இருக்குது. Tu es ingénieur, tu es ingénieur. Ok? Je suis indien, je suis indienne, tu es ingénieur, tu es ingénieur. நீ ஒரு என்ஜினியர். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, பே அட்டென்ஷன் டு je suis, டு ஏ. இதுதான் இந்த ஏத்ருன்றதில் இதுலையான அட்லீஸ்ட் ஈன்ற லெட்டர் இருக்குது உங்களுக்கு. tu es, je suis. அடுத்ததாக வந்து il est facteur. ஸோ அவர் ஒரு தபால்காரர், ஹீ இஸ் அ போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால், ஸோ ஹீனா இல்லுன்னு படிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அந்த இஸ்ன்றது இஎஸ்டி. ஸோ அந்த எத்ருன்றது வந்து எப்படி வந்திருக்குன்னா, எப்படி மாறி இருக்குது கான்ஜுகேஷனில் இஎஸ்டியாக மாற்றிருக்கோம். இலே ஃபேக்சர், இலே ஃபேக்சர், அவர் ஒரு தபால்காரர், ஹீ இஸ் அ போஸ்ட்மேன். இது வந்து இந்த போஸ்ட்மேனையே வந்து நீங்கள் வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜில் சொல்கிறது வந்து லி போஸ்டியே, இங்கிலீஷில் வந்து போஸ்டி, 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 லி போஸ்டியே. ஸோ இது வந்து மேனாக இருந்தால் லி போஸ்டியே, உமனாக இருந்தால் லா போஸ்டியர். அது அதுக்கப்புறம் எப்படி எழுதுறதுன்றது நம்ம பார்க்கலாம். பட் ஃபார்மலாக சொல்கிறது வந்து இலே ஃபேக்டர், இலே ஃபேக்டர், ஃபேக்டர். இப்போ இதே வந்து அவர் ஒரு ஃப்ரெஞ்சு மனிதர் அப்படின்னு சொல்லணும்னா இலே ஃப்ரான்சே, ஹீஸ் ஃப்ரெஞ்ச். அவரோட நேஷனாலிட்டியை பற்றி பேசுகிறது வந்து, அவரோட நேஷ்னாலிட்டியை பற்றி, அவரோட தேச இனத்தை பற்றி பேசுகிறது வந்து இல் ஏ ஃப்ரான்சே, இல் ஏ ஃப்ரான்சே. ஸோ இல்லுனா ஹி, ஏ இது இஎஸ்டி இருந்தால் கூட எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணல, வெறும் ஏ, இல் ஏ ஃப்ரான்சே. ஃபெமினான் இருந்தால் எல் ஏ secrétaire médical, elle est secrétaire médicale, she is a medical secretary. Il est français, elle est secrétaire médicale. ஸோ நேஷ்னாலிட்டியை பற்றி பண்ணுறதுனாலும் சொல்லலாம், அவர் ஒரு ஃப்ரெஞ்சு மனிதர், அவங்க வந்து மெடிக்கல் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. இப்போ இங்கே பாருங்கள், எல்ஏ ஃப்ரான்சேஸ், பிகாஸ் எல். ஸோ இந்த ஏத்ருவர்பில் வரும்போது இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம வந்து இது ஃபெமினனாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஈ மாற்றணும், மேஸ்குலினாக இருந்தால் ஈ போட மாட்டோம். ஏற்கனவே நான் சொன்னேன் ஈயில் முக்கால்வாசி முடிஞ்சதுன்னு சொன்னால் அதெல்லாம் ஃபெமினன் நவுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதுலேருந்து அதே மாதிரி இங்கே ஈ எல்லில் முடியுது ஈன்னு சொல்லிட்டு, அதனால் நமக்கு வந்து இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம், ஈயில் முடியணும்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்ப முக்கியம். இதில் ஃபெமினானை பற்றி பேசினாலும் இல்லை ப்ளூரலை பற்றி பேசினாலும், ப்ளூரலை பற்றி பேசினா நம்ம அதுக்கேற்ற மாதிரி எஸ்ஸாக ஆட் பண்ணணும். ப்ளூரல்லையே ஃபெமினா ப்ளூரல் பேசுகிறோன்னா எஸ்இ ஆட் பண்ணணும். ஏற்கனவே அதில் ஒரு எஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து அதை ஆட் பண்ண மாட்டோம். பட் அதை பற்றி நம்ம விளக்கமாக இன்னும் கொஞ்சம் பார்ப்போம், திரும்ப குழப்பிக்க வேண்டாம். ஸோ இலை ஃப்ரான்சே, ஏலை ஃப்ரான்சேஸ், ஏலை செக்ரட்டேர் மெடிக்கால். இப்போ நாம் எல்லோரும் சொல்லணும்னு சொன்னால் வி பற்றி சொல்லணும்னு சொன்னால், ஏற்கனவே நம்ம சொன்னால் முக்கால்வாசி வந்து ஓன் தான் யூஸ் பண்ணுவோம் சொன்னோம். ஸோ ஓனே étudiant, ஓனே étudiant, ஓனே étudiant. ஸோ இது வந்து மிக்ஸ்டு குரூப், அதனால தான் வந்து உங்களுக்கு டீயோடு முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவே வந்து ஃபெமினானாக இருந்தால் étudiant போடணும், ஈ போடணும் இங்கே. அதுவும் வந்து இங்கே ப்ளூரலாக இருக்கிறதுனால எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே nous sommes étudiantes அப்படின்னா இது வந்து பெண் மாணவியர்கள், ஏன்னா இங்கே ஈயும் எஸ்ஸும் போட்டிருக்கிறதுனால. ஸோ ஓனே étudiant, இட் குட் பி ஒன்லி பாய்ஸாகவும் இருக்கலாம், இல்லை மிக்ஸ்டு குரூப்பாகவும் இருக்கலாம். ஓனே étudiant, we are students, நாங்கள் மாணவ மாணவியர்கள். தமிழில் சொல்கிறதா இருந்தால் நம்ம மாணவ மாணவியர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா. ஸோ நாங்கள் மாணவ மாணவியர்கள். on est étudiant, on est étudiant, on est étudiant. Nous sommes étudiantes, nous sommes étudiantes. இங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எஸ் ஆட் பண்ணல, இதுலேயே இருக்குது, அதனால நீங்கள் இதை கூட சேர்த்து சொல்லலாம். nous sommes étudiantes, nous sommes étudiantes, இல்லை nous sommes étudiantes. on est étudiant. ஸோ இது வந்து வெறும் வந்து மேஸ்குலன் மாத்திரம். இது இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்தவங்களுக்கும் அதே தான் இருக்குது. on est étudiant, on est étudiant, we are students.
இப்போ திரும்பி நீங்கள் ஒரு தடவை சொல்லுங்கள். On est étudiant. Nous sommes étudiantes. On est étudiant. On est étudiant. Nous sommes étudiantes. இங்கே வெறும் ஃபெமினன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஒனே எச்சுதியான்ட் சொல்லலாம். ஒனே எச்சுதியான்ட். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் என்னென்னா இங்கே வந்து நம்ம எச்சுதியான் டீயை ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஒனே எச்சுதியான். இந்த இடத்துல வந்து ஒனே எச்சுதியான்ட். ஸோ இந்த டீயை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ஏன்னா இங்கே வந்ததுனால டீயை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்க. அப்போ நமக்கு தெரியும் நம்ம வந்து ஃபெமினனை பற்றி பேசுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூசம்மை பற்றி இல்லாமல் அவர்கள்னு சொல்லும்போது ஸோ எல்சோ எச்சுதியான்ட். எல் வந்துட்டாலே உங்களுக்கு வந்து ஃபெமினன்னு தெரிஞ்சிருது. அதோட எல்சோ எச்சுதியான்ட்டுன்னும் போது அவங்களுக்கு அந்த இதை வந்து நீங்கள் சொல்லி ஆகணும். இல்லைன்னு சொன்னால் அது கிராமர் மிஸ்டேக் ஆகிடும். Nous sommes étudiantes. On est étudiant. இப்போ ils sont français. அவர்கள் ஃப்ரெஞ்சு இனத்தவர். ils sont français. ஏன்னா இங்கே வந்து ஏற்கனவே எஸ் இருக்கிறதுனால இன்னொரு எஸ்ஸை ஆட் பண்ண முடியாது ப்ளூரலாக இருந்தாலும். அதனால் வந்து ils sont français போட்டுட்டோம் நம்ம, இன்னொரு எஸ்ஸை ஆட் பண்ணாமல். ஸோ ils sont français. they are French. இது வந்து மிக்ஸ்டு குரூப்பாகவும் இருக்கலாம் அல்லது வெறும் மேஸ்குலின் குரூப்பாகவும் இருக்கலாம். ils sont français. they are French. அவர்கள் ஃப்ரெஞ்சு இனத்தவர். அவர்கள் ஃப்ரெஞ்சுன்னு சொன்னாலே போதும் இல்லையா? இனத்தை வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ils sont. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எஸ் வந்திருக்கு. நேற்றுக்கு படித்ததில் வந்து தே ஹாவ்ன்றதில் வந்து இல்ஸோன்னு சொன்னோம். ஏன்னா அதில் வந்து இந்த எஸ் இல்லை, ILSONT இருந்துச்சு. அப்போ இல்ஸோன் பிகாஸ் Z. ஏன்னா எஸ்ஸுக்கு அப்புறமேல்பட்டு உடனடியாக வாவல் வந்ததுனால ஒய்எல் வந்ததுனால இங்கே வந்து ரெண்டுமே வந்து கான்சனண்ட்டாக தான் இருக்குது. அதனால் இங்கே Z சவுண்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ஸோ ஃப்ரான்சே. இப்போ வந்து ஃபெமினானாக இருந்தால் எல்சோ பிரித்தானிக். ஸோ அவர்கள் they are British. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபெமினா இருக்கிறதுனால, ஃபெமினா ப்ளூரலாக இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து QUS. எல்சோ பிரித்தானிக். இலே சிங்குலர் இருந்தால் இலே பிரித்தானிக். ஓகே. அவர்கள் பிரித்தானிய நாட்டை சேர்ந்தவர்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். they are British. எல்சோ பிரித்தானிக். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து இல்ஸோன், இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஒரு செமி சர்க்குலர் மாதிரி போட்டு லியசோன் பண்ணுறோம். இல்ஸோன். திஸ் ஒன் இஸ் இல்ஸோன். ஏன்னா இங்கே வந்து 2 S இருக்குது. இல்ஸோன் they have. இல்ஸோ they are. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அகெயின் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் they have சொல்கிறீங்களா they are சொல்கிறீங்களா ஆனால் உங்களுக்கு புரியாது. அந்த சவுண்டு கொடுத்தா தான் இல்ஸோன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு நல்லா விளங்கும் they haveன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல குட் இயர்ஸ் இருக்கணும் இல்லையா? நல்ல காது நல்லா கேட்க இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதையும் புரியும் இல்லையா? மச் ஈஸியர். இங்கே இதை ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா இல்ஸோ சாஃப்டாக இருக்குது. இல்ஸோ. சரி, இங்கே எல்ஸோ. இப்போ இதில் வந்து point de grammaire, ஒரு கிராமர் பாயிண்ட் என்னென்னா ஒரு முக்கியமான கிராமர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து point de grammaire, கிராமர் பாயிண்ட். ஸோ இங்கே திரும்பி பாருங்கள், இங்கிலீஷில் வந்து திருப்பி போட்டிருக்கிறோம். கிராமர் வந்து முன்னாடி வந்துருச்சு, பாயிண்ட்டுன்றது வந்து முக்கிய குறிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா? கிராமரோட முக்கிய குறிப்புன்றோம் இல்லையா? அது வந்து பாயிண்ட்டு பின்னாடி போயிடுச்சு. இங்கே ஃப்ரெஞ்சில் வரும்போது point, இங்கே போயிடுச்சு point de grammaire. ஸோ இங்கே சிங்குலர் சொல்கிறதுனால ப்ளூரலாக சொன்னால் DES. ஓகே. ஸோ இதில் முக்கியமானது என்னன்னு சொன்னால், ஸோ இங்கிலீஷில் சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா ஐ ஆம் a doctor. இப்போ ஃப்ரெஞ்சில் சொல்லும்போது அந்த ஆர்டிக்கிளே கிடையாது. je suis docteur, je suis médecin. ஸோ நீங்கள் டாக்டரும் சொல்லலாம், மெட்ஸானும் சொல்லலாம். மெட்ஸான். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா மெட்ஸான். இங்கே சி வந்து சா, மெட்ஸான். je suis médecin, je suis docteur. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ போட்டிருக்கோம். ஸோ எந்த ப்ரொஃபஷனை பற்றி பேசினாலும் நம்ம வந்து இந்த இன்டெஃபினட் ஆர்டிக்கிளோ டெஃபினட் ஆர்டிக்கிளோ யூஸ் பண்ணக்கூடாது. இன்டெஃபினட் ஆர்டிக்கிள்ன்றது வந்து ஏ
ஆன். ஸோ ஏன்றது வந்து கான்சனண்ட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ண போகிறோம். ஆன்ன்றது ஆன் ஆப்பிள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ உங்களோட ப்ரொஃபஷனை பற்றி நம்ம பேசும்போது ஃபான்ஸேயில் எந்த இன்டெஃபினிட் ஆர்டிக்கிளும் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் ரொம்ப மிக முக்கியமான கிராமர் பாயிண்ட். ஸோ திரும்பி சொல்லுங்கள். Je suis docteur, je suis médecin. Je suis docteur, je suis médecin. ஸோ இப்போ வந்து இந்த கான்ஜுகேஷன் வந்து ஒரு சம்மரி மாதிரி பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. கான்ஜுகேஷன் de verbe avoir et être. ஸோ இங்கே ப்ளூரலாக இருந்தாலும் இதோட ஜாயின் பண்ணுறது, அதாவது வந்து எப்படின்னா ஆஃப் த verb கான்ஜுகேஷன்னு சொல்கிறதுல the verb. Conjugation de verbe avoir et être. So j'ai une réunion. I have a meeting. அது அவ்வாறுக்கு வருது. j'ai une. அதை être சொல்கிறது இருந்தால் I am French. Oh, there is a mistake, sorry. ஸோ என்ன கிடையாது, ஏதோ டைப்போ எரர் வந்துருச்சு இங்கே. என்ன இல்லை, I am French. Sorry about that. Je suis française. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து நம்ம ஃபெமினனை பற்றி சொல்கிறோம். இதுலேருந்து je suis français சொன்னிங்கன்னா மேன், je suis française சொன்னால் ஃபீமேல். ஸோ டிஃப்ரென்ஸ் என்னென்னா je suis. J'ai une réunion, je suis française. ஸோ இதே இப்போ கேள்வியாக கேட்குறது இருந்தால் avez-vous un projet, avez-vous un projet அப்படின்னு கேட்கலாம். avez-vous un projet, do you have a project, avez-vous un projet. சொல்லுங்கள் பார்க்கலாம். avez-vous un projet. Very good. Do you have a project. இதே வந்து எப்படி திருப்பி கேட்கலாம், vous avez-வும் கேட்கலாம். திருப்பிக்கலாம் vous avez un projet. இல்லைன்னு சொன்னால் est-ce que vous avez un projet. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து est-ce que போட்டுட்டோம்னா avez-vous போடக்கூடாது. est-ce que avez-vous போடக்கூடாது. vous avez un projet, est-ce que vous avez un projet. ஸோ இந்த கேள்வியே வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பதிலாக சொல்லணும்னா எத்திரில் vous êtes chef de projet, you are a project manager. இங்கிலீஷில் போடும்போது என்ன பண்ணுறோம், ஏ போட்டிருக்கோம். இங்கே வந்து நம்ம போடலை, எதுவுமே போடல. vous êtes, you are, ஊன்றது யூ, ஆறுன்றது எத்து, vous êtes. ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து இது பண்ணணும், vous êtes ஜாயின் பண்ணணும். vous êtes chef de projet, vous êtes chef de projet. ஷெஃப்னா வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம ஷெஃப்னா குக் பண்ணுறவங்க சொல்லுவோம் இல்லையா, அந்த ஷெஃப் கிடையாது. இங்கே மேனேஜர்ன்றதுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம் chef de projet. ஓகே. அண்ட் தென் இதே கொஷினாக மாற்றணுன்னா நீங்கள் மாற்றிக்கோங்க இப்படி. êtes-vous chef de projet, are you a project manager, êtes-vous chef de projet. சொல்லுங்கள் பார்க்கலாம். êtes-vous chef de projet, êtes-vous chef de projet, vous êtes chef de projet. இதே கேள்வியாகவும் கேட்கலாம். ஒரு கொஷின் மார்க்கை போட்டுட்டு இன்டோனேஷனை சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்மளோட குரல் வளத்தை வந்து குரலை வந்து மாற்றிக்கணும். கேள்வி கேட்குற மாதிரி மாற்றிக்கணும். vous êtes chef de projet, vous êtes chef de projet. ஆன்சர் சொல்கிறது vous êtes chef de projet, vous êtes chef de projet. ஸோ அதான் இன்டோனேஷன் சொல்கிறது. ஃப்ரான்ஸில் l'ontonation, இங்கிலீஷில் இன்டோனேஷன், l'ontonation. இப்போ வந்து நம்ம ப்ரொஃபஷனை பற்றி, ஆக்குபேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம என்ன வேலை செய்கிறோம் அப்படின்றத பற்றி. அதனால் வந்து இதை பற்றி இன்னும் கொஞ்சம் என்னென்ன இந்த ப்ரொஃபஷனுக்கு என்னென்ன பேர் சொல்கிறதுன்றதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சுட்டு நீங்கள் வந்து சொல்லலாம் je suis, tu es, vous êtes, il est, elle est அப்படி சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணி சொல்லலாம். je suis professeur, je suis professeur. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து மேஸ்குலா, செகண்ட் இது வந்து ஃபெமினா. je suis professeur. ப்ரொஃபஸர்னால் வந்து நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸர் இல்லை, டீச்சருக்கும் வந்து நீங்கள் சொல்லலாம் je suis professeur, tu es professeur, il est professeur, elle est professeur, elle est professeur. je suis médecin. மெட்சானுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் மேஸ்குலும் ஃபெமினானும் ஒன்று தான். je suis médecin. je suis pompier. பொம்பியனா ஃபயர்மேன், ஃபயர் இன்ஜின் பண்ணுறாங்க இல்லையா அவங்க. அவக்கானா வந்து சொலிசிட்டர், லாயர், அவகாத். ஃபெமினானாக இருந்தால் அவகாத். je suis avocat, il est avocat, elle est avocate. போலீஸ்மேனாக இருந்தால் il est policier, elle est policière. இங்கே வந்து il est policier, இங்கே elle est policière. இப்போ இந்த ஆரை சவுண்ட் பண்ணணும், ஏன்னா இங்கே ஈ இருக்குது. elle est policière.
Infirmière, nurse. So, il est infirmière, sorry. Il est infirmière, elle est infirmière. Il est nurse. Il est infirmière, elle est infirmière. Juge. Judge வந்து jugeன்னு சொல்ல போறீங்க. Il est juge, elle est juge. Mécanicien, mécanicienne. Mécanicien, mécanicienne. Il est mécanicien, tu es mécanicien, vous êtes mécanicien, elle est mécanicienne, ils sont mécaniciennes. அப்போ வந்து நீங்கள் எஸ் போட்டுக்கணும். இப்போ வந்து cuisinier, il est cuisinier, elle est cuisinière. Cuisinier, cuisinière. கிச்சனில் ஒர்க் பண்ணுறவங்க. Il est cuisinier, elle est cuisinière. Ouvrier means toolsman, workman. Ouvrière. Il est ouvrier, elle est ouvrière. ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது il. ஸோ இங்கே வந்து il est étudiant. ஸோ இங்கே டீயை வந்து நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டீங்க. étudiant. இங்கே இருக்கிறதுனால டீயை ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்க. Elle est étudiante. Elle est étudiante. Ingénieur, elle est ingénieur. Painterன்னு சொல்கிறது peintre. Il est peintre, elle est peintre. Pilote, like a pilot. Il est pilote, elle est pilote. Il est pilote. Il est pilote, yeah. Elle est pilote. Coiffeur வந்து hairdresser. Coiffeur, coiffeuse. இங்கே இருக்கு coiffeuse. சரி, coiffeur எப்படி படிப்பீங்கன்னா குவா, COI வந்து குவா. அந்த சிக்கு கீழே செதில் போட்டிருந்தாங்கன்னா அது சான்னு சொல்லுவோம். இந்த ஒரு சின்ன சிம்பிள் இருந்துச்சு இல்லையா, அந்த ப்ரொனன்சியேஷன் மாறிடுச்சு. இல்லைன்னு சொன்னால் கான்னு சொல்லுவோம். சிக்கு வந்து இந்த இது இல்லைன்னு சொன்னால் கா. Il est coiffeur, elle est coiffeuse. Coiffeuse. ஸோ இங்கே ஆரம் எடுத்துட்டாங்க. coiffeuse, SE போடணும். Elle est coiffeuse. ஃபார்மர்னு சொன்னால் il est agriculteur, elle est agriculturiste. ஸோ சிலதுக்கெல்லாம் வந்து மாறுது. TUR இங்கே வந்து TRICயாக மாறிடுச்சு. elle est agriculturiste. இங்கே சாத்தான் வரணும், ஏன்னா இது CE. ஸோ elle est agriculture. Sorry, désolé. Elle est agriculturiste. Il est agriculture. ஸோ ஏற்கனவே சொன்னோம் லே மெத்தியேன்னா வந்து ப்ரொஃபஷன்ஸ். நம்ம என்ன ப்ரொஃபஷன் சொல்லிட்டு. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் il est sportif, elle est sportive. ஸோ ஸ்போர்ட்டிவ் இங்கே எஃப் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இங்கே ஸ்போர்ட்டிவ் பிகாஸ் இங்கே வந்திருக்கனால ஸ்போர்ட்டிவ். elle est sportive. boulanger வந்து boulanger, il est boulanger, baker. Elle est boulangère. Il est boulanger, elle est boulangeur. Chanteur, he is a singer. Sorry, désolé. Chanteur. Il est chanteur, elle est chanteuse. ஸோ அங்கே Z. இது வந்து SEUSE இருக்குதுல்ல. elle est chanteuse, elle est chanteuse. Il est chanteur, elle est chanteuse. Il est chanteur, elle est chanteuse. ஐடி பர்சனாக இருக்கும்போது informaticien, informaticien, informaticienne. ஸோ ஃபெமினனாக இருந்தால் elle est informaticienne, il est informaticien, il est informaticien, elle est informaticienne. Il est musicien, elle est musicienne. Il est musicien, elle est musicienne. 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 Musicien, musicienne. Boucher, boucherie. Désolé, boucher. So boucher, boucher. Because boucheryன்றது வந்து அந்த பிளேஸுக்கு பேர் ஆகிடும். இதுக்கு வந்து புஷேர். புஷேர்னால் என்ன சொல்கிறது, இந்த மீட் கட் பண்ணுவாங்களே அவங்க. தமிழில் அதுக்கு என்ன சொல்லுவோம் தெரியல. புஷே, புஷேர். ஸோ ஏற்கனவே நம்ம செக்ரட்டேர் பார்த்துட்டோம். செக்ரட்டேர் அது ஃபெமினனாக இருந்தாலும் மேஸ்குலனாக இருந்தாலும் சேம் தான். செக்ரட்டேர். ஜூர்னலிஸ்ட், 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 ஜூர்னலிஸ்ட்.
So astronaut. So if it is astronaut, she is an astronaut. Elle est astronaute. Il est astronaute. Astronaute. N-A-O-O. Architect. Architect. So இங்கிலீஷில் சொல்லுவோம் ஆர்கிடெக்ட்னு சொல்லுவோம். ஃப்ரெஞ்சில் ஆர்ஷி, சிஹெச் வந்து ஷி சொல்லுவோம். ஆர்ஷிடெக்ட். Architect. Architect. Astronaute. Architect. Elle est architecte. Like a server, ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் il est serveur, elle est serveuse. Il est serveur, elle est serveuse. Chimiste, what do you call them? லேபில் ஒர்க் பண்ணுறவங்க, chemist. chimiste, ஸோ இங்கே பாருங்கள் சிஹெச் வந்து ஷி ஆக்கிட்டோம். chimiste. Chimiste. Elle est chimiste. A person who is a dancer, danseur, danseuse. Danseur, il est danseur, tu es danseur, vous êtes danseur, elle est danseuse. Il est danseur, elle est danseuse. Couturier, couturière. Il est couturier, tu es couturier. என்ன சொல்லுவோம் அதுக்கு, இந்த துணியெல்லாம் தைக்கிறாங்களே அவங்க. couturier, couturière. couturier, couturière. dentiste. dentistல ஏற்கனவே இருக்கிறதுனால வந்து நம்ம அதை வந்து மேஸ்குலினாக ஆக்க முடியாது, ஃபெமினாக ஆக்க முடியாது. ஸோ il est dentiste, elle est dentiste. vous êtes dentiste. Je suis dentiste. I am a dentist. Je suis dentiste. I am a dentist. Tu es dentiste. You are a dentist. Vous êtes dentiste. You are a dentist. ஸோ ப்ளம்பர் பார்த்தீங்கன்னா ப்ளோமியே. ஸோ இங்கே வந்து இந்த ப்ளோமியே. ஸோ பிஏ வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். என்ன சொல்கிறது, இந்த டேப்பெல்லாம் வந்து குழாயெல்லாம் ரிப்பேர் பண்ணுறவங்க. ஸோ ப்ளோமியே. இல்லை ப்ளோமியே. ஸோ இங்கிலீஷில் வந்து ப்ளம்மர். PLUMMER. ப்ளம்மர். ஐ திங்க் PLUMBER, பட் பிஏ வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். ப்ளம்மர். Il est plumber. Sorry, il est plombier. Je suis plombier. Tu es plombier. Vous êtes plombier. Elle est plombier. Nous sommes plombiers. So again, S போடுவீங்க, ஆனால் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி நிறைய படிச்சிருக்கோம். மெத்தியே படிச்சிருக்கோம். உங்களோட ப்ரொஃபஷனை பற்றி சொல்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன ப்ரொஃபஷன், நீங்கள் தனியாக உங்களோட ப்ரொஃபஷன் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிங்க. அதில் உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால், இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் எனக்கு எழுதுங்க, கீழே கமெண்ட்டில் எழுதுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு என்ன சொல்கிறதுன்றது நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய படிச்சுட்டே இருக்கோம். அவ்வாறு வேர்பு பார்த்துட்டோம், எத்ரு வேர்பு பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு மேற்கொண்டு வேறு சில வேர்புகளை பார்க்கலாம். மெர்சி பியான், மெர்சி போக்கு. ஸோ இங்கே பி பாருங்கள், நான் க்ராஸ் பண்ணிட்டேன். இங்கே இதே மாதிரி எழுதி பழகலாம். ஏன்னா லெட்டர் எழுதணும், ஆனால் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. மெர்சி போக்கு, தேங்க்ஸ் அ லாட், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ வெரி மச். அவ்வா, சலு, bonjournée, bonne soirée, have a good day, have a good evening. À tout à l'heure, see you later, à bientôt, à demain. Merci, au revoir, à demain.